shadows creep, whispers of the city, secrets they keep underneath the street lamp steady burn. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா saree ப்ளவுஸ் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். சில்க் saree ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் saree எடுத்தால் ப்ளவுஸ் வந்து டிசைனாக தைக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். யாருமே டிசைன் வச்சுருக்கக்கூடாது. நம்ம ப்ளவுஸ் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி தாங்க நானும் ஒரு saree எடுத்தால் செல்லுனா போட்டு பார்ப்பேங்க, ஸ்டிச் பண்ணி என்ன டிசைன் வைக்கலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது மாட வச்சு தான் சரி ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். என்ன டிசைன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு saree க்ரீன் கலர் சாரீங்க. பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நவாப்பழ கலரு, saree ஃபுல்லாக மயில் கலரு. பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா பீகாக் போட்டிருக்கோம். ஃபுல்லாக கோல்டன் கலரில் எம்ப்ராய்டிங்கு, கீழே வந்து ரோஸ் கலரில் பீகாக் போட்டிருக்கோம். ஆனால் saree ஃபுல்லாகவே மயில் கலர் தான், ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே மயில் கலர் தான் போட்டிருக்கோம். ப்ளவுஸ் வந்து ரவுண்ட் நெக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதில் ஸ்டோன் டிசைன் வச்சுருக்காங்க. கைக்கெல்லாம் எதுவும் டிசைன் வைக்கலை, ப்ளெயினாகவே இருந்தது. ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். ரவுண்ட் நெக்கில் ஸ்டோன் த்ரெட்டு வச்சுருக்காங்க சிம்பிளாக. இன்னும் இதுக்கு அதை வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரியும் ப்ளவுஸும், சாரீ முந்தான கலர் தான் ப்ளவுஸ் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன். அடுத்த saree பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு க்ரீன், அது மஞ்சளும் இல்லாமல் க்ரீன் இல்லாமல் ஒரு க்ரீனு. அது saree ஃபுல்லாக பார்ட்ரு வந்து ஸ்கை ப்ளூ கலர் பாதி, இது நவாப்பழ கலரு பாதி. இது அது டபுள் கலர் மாட்டம் வரும், அது மாட்டம் இது saree. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே அப்படி தான் வரும். எனக்கு எல்லாமே க்ரீனு, எல்லோ, பிங்க் இந்த மாட்டம் தான் saree அமையுமே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளவுஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இது ஒரு நவாப்பழ கலர் தான் இதுவும். அதில் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க. ஆரி ஒர்க் மாட்டோம் க்ரீன் கலரில். ஏன்னா saree வந்து க்ரீனுங்கிறனால இது க்ரீன் கலரு கான்ட்ராஸ்ட்டாக வச்சு தைச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு டிசைன், நல்லாயிருக்கும். எனக்கு இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதிலே வந்து பின்னாடி த்ரெட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்கும்போதே. ஸ்டோன் ஃபுல்லாக ஸ்டோன் தான், க்ரீன் கலரு மேட்ச் அதுக்கு வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரியும் ப்ளவுஸும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த saree ஃப்ரெண்ட்ஸ். இந்த saree வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து திக் ரோஸ் கலரு பார்ட்ரு. உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கு கலரு ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்கும் கட்டணுன்னு. இது நல்லா பார்ட்ரு திக் கலராக இருக்கிறனால கட்டணுன்னா சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கலர் நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாயிருக்கும் இந்த புடவை saree. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச saree. இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுது, அது பிங்க் கலர்லேயே வச்சு ஸ்டோன் வச்சு இதுக்கும் தைச்சிருக்காங்க. இதுக்கும் இந்த மாட்டை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது மாட்டை தைச்சி கொடுத்தாங்க எனக்கு, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக ஆரி ஒர்க் மாட்டம் தான், அந்த டிசைன்லேயே தைச்சி கொடுத்தாங்க. கைக்கும் அதே மாட்டம் டிசைன் வச்சுருக்காங்க. கைக்கும் பின்னாடி கழுத்து, அப்புறம் முன்பக்கம் பாதி இது டிசைன் வரும்னு அந்த இதுக்கும் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரியும் ப்ளவுஸும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைனும் saree ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரு க்ரீன், இது கிளிப்பச்சை கலர் நினைக்கிறேன், அந்த க்ரீனு. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிங்க்கு. எனக்கு எல்லாமே எல்லாம் க்ரீனு பிங்க்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அமையுது எனக்கு saree. நான் ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போவேன் எங்கள் கடைக்கு, சரி இந்த கலர் நம்ம எடுப்போம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நடக்கும். அதை பார்த்துட்டு அது பிடிச்சிட்டு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதனால் மோஸ்ட்லி பிங்க்கு, க்ரீனு, மயில் கலர் இந்த மாட்டம் கலந்தது தான் என்கிட்ட நிறையா இருக்குது. நீங்களாம் என்னென்ன கலரில் நிறையா அமையும் உங்களுக்கு சாரீங்கிறத
கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், ஃபுல்லாக பிங்க்கு பார்ட்ரு நடுவில் அந்த பிங்க் போட்டிருக்காங்க க்ரீனில். இது ஒரு மாட்டம் நல்லாயிருக்கும் அது. ஆனால் இதில் பார்ட்ரு இல்லை. பார்ட்ரு இல்லாமல் முந்தானை மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரு. பார்ட்ரு இருக்குது, ஃபுல்லாக வராது. ஃபுல்லாகவே க்ரீன் கலரு தான் வரும். உடம்பு ஃபுல்லாகவே பார்ட்ரு வராது. இதுக்கு வந்து நெக்கு வந்து பாருங்கள், ரவுண்ட் நெக் தான். அதில் வந்து அந்த இது வச்சுருக்கேன், க்ரீன் கலரில் போட்டு க்ரீனும் கோல்டன் கலரும் போட்டு த்ரெட் வச்சுருக்காங்க. அதே மட்டும் கைக்கும் வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். இது கட்டினோன்னா பார்க்க அது ஃபுல்லாக அது க்ரீனும் கோல்டன் கலரும் சேர்ந்தது அது டிசைன். இது நல்லா கேமராவில் சரியாக தெரில, அது மட்டும் இருக்கும் டிசைனு. ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி ரவுண்ட் நெக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரவுண்ட் நெக்கு. பாருங்கள் எப்படி இருக்குங்க சாரியும் ப்ளவுஸும். பார்ட்ரு கலர் தான் ப்ளவுஸு, முந்தான கலர் தான் ப்ளவுஸும் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாரீ ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பாருங்கள். நான் சொன்னேன்னா க்ரீன் தான் அமையும்னு. பாருங்கள், மர பச்சை கலரு, திக் பச்சை கலரு பார்ட்ரு. உடம்புல பாருங்கள் அதே பிங்க் கலர், அதே சேம் பிங்க் கலர், திக் கலர். ஆனால் அது இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த குஞ்சம் வந்து நானாக வாங்கி தனியாக கொடுத்து தைச்சது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ப்ளெயினாக தான் இருந்தது சாரீ முந்தானே. சரி இந்த மட்டும் டிசைன் வச்சு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தைச்சேன். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு டிசைனு. எனக்கு கொஞ்சம் லைட்டாக வெறிக்கிற மாட்டம் இருக்கும்ண்ணா, ஆனால் கட்டினாலும் நல்லாயிருக்கும். நான் ஒன்றும் தெரில, கட்டும் போது டார்க்காக தெரியும். ஆனால் அது கொஞ்சம் தான் வாங்கி வச்சேன். எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன். இது பார்ட்ரு முந்தான ஃபுல்லாக கிளி பச்சை கலர். இது கிளி பச்சை கலரு. அதே மட்டும் ப்ளவுஸும் இதுக்கு கிளி பச்சை கலர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் டிசைனும் கிளி பச்சை கலர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டிசைன் பாருங்கள், இது இந்த மாட்டம் டிசைன் வச்சுட்டாங்க. ஏன்னா டார்க்காக இருக்கனால அதுக்குள்ள இப்போ சாரியோட கலர் வச்சுட்டாங்க. பிங்க் கலர், லைட் பிங்க் கலரில் போட்டு டிசைன் வச்சுருக்காங்க. அதே மாட்டம் கைக்கும் அதே தான் வச்சுருக்காங்க, லைட் பிங்க் கலரு டிசைனு. எப்படி இருக்கு பாருங்கள். கைக்கும் அதே டிசைன் தான். கைக்கும் முன்னாடி கொஞ்சம் வரும்ண்ணே நெக் டிசைன், அதுக்கும் அதான் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாரீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் மயில் கலர் தாங்க. என்னத்த சொல்ல, மயில் கலரு, க்ரீன் கலரு, பிங்க் கலரு, இதே தாங்க மாற்றி மாற்றி வந்துக்கிருக்கு. பாருங்க, இது மயில் கலரு முந்தான, அதிலே கோல்டன் கலரில் பார்ட்ரு போட்டது. சாரீ வந்து இது ஒரு லைட் க்ரீன் கலர். அது எப்படி தான் எனக்கு அமையுதுன்னு தெரில. எனக்கு அங்கே போனோடனே பிடிச்சி போயிடும். இந்த மாட்டம் கலர் தாங்க மோஸ்ட்லி எனக்கு அமையுது. லைட் கலரு இந்த மாட்டம் ஒரு சிலது தான் டார்க் அமையும். லைட் கலர் இந்த மாட்டம் தான் அமையும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ரீனு, மயில் கலரு இந்த மாட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அமையும். ப்ளவுஸ் வந்து மயில் கலரு, அதில் லைட் க்ரீன் கலரில் அந்த சாரீ கலரில் அந்த முந்தான இருக்கிறது தச்சுருக்காங்க டிசைனு. கைக்கும் அதே டிசைன் தான் வச்சுருக்காங்க. கைக்கும் வச்சுருக்காங்க. முன்னாடி கழுத்துக்கிட்ட பாருண்ணா அதுக்கும் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டோன் ஃபுல்லாக, ஆனால் அதை வாஷ் பண்ணிட்டேன். ஸ்டோன்லாம் எதுவுமே உழுகலை, நல்லா தான் இருக்குது. சிலது உளுந்துருங்குவாங்க துவைச்சா பண்ணால், எனக்கெல்லாம் உழுகலை, நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். முந்தான ப்ளவுஸ் டிசைன். இல்லை இன்னொன்று என்னன்னா, ப்ளவுஸ் ஒரு சாரீக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணலை. இந்த கலரே இதுக்கும் மேட்சாக இருந்தது. அதை அந்த மாட்டம் மாற்றி மாற்றி போட்டுக்கிறது. நான் அந்த சாரீ இருக்குது பார்த்தீங்களா, கடைசி சாரீ, இதுக்கு நான் ப்ளவுஸ் தைக்கவே இல்லை. ஏன்னா புடவை கொஞ்சம் லென்த்தாக இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் இதுக்கு கரெக்டாக இருந்தது. இது கலர் கரெக்டாக இருந்தனால இதையே மாற்றி 2 சாரீக்கும் கட்டிக்கிறேன். அதை பாருங்கள், அதுவும் சேம் கலர் தான். அதனாலே பிரச்சனை இல்லை போல். ஒரு ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டே 2 இதுக்கும் கட்டிக்கலாம். அந்த மாட்டம் யூஸ் பண்ணிக்கிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் அதே தாங்க, லைட் கலரு. எனக்கு கொஞ்சம் லைட்டாக சிமெண்ட் கலர் கலந்த மாட்டம் இருக்குது, டபுள் கலர் மாட்டம். அதனால் 2ஐயும் மாற்றி மாற்றி அப்படியே கட்டிக்கிறதுங்க. ஓகே பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டிசைன்லாம்.
எனக்கு பிடிச்ச மாட்டம் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி ரவுண்ட் நெக் தான் பிடிக்கும், அதனால ரவுண்ட் நெக் தான் தைச்சிருக்கேன். நீங்களாம் என்னென்ன டிசைன் வச்சு தைப்பீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.